அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. கரண்ட் அஃபேர்ஸுடைய முக்கியத்துவம் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் குரூப் 2A மெயின்ஸ் கொஷின் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 கேள்விகளில் 23 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் ரெண்டும் சேர்த்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்விகளில் உங்களுக்கு 13 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 40லேருந்து 50 கேள்விகள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு நேர்மாறாக உங்களுக்கு குரூப் 2A லாஸ்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய மைண்ட் செட் வந்து வச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. கேட்டேன்னா நான் 15 கேள்வி 20 கேள்வின்னு சொல்லி கேட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னா நீ நல்லா படிச்சுட்டு வரது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவேன், நான் உனக்கு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ சொல்லி நிப்பாட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸுடைய மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுன்றது நம்முடைய கடமை. 2 விதமாக யோசிக்கிறாங்க பார்த்த வரைக்கும். ஒருத்தவங்க கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக படிக்கிறதே இல்லை, இன்னொருத்தவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எப்படி படிக்கணும்னு தெரில. அப்போ 2 பேரை பற்றியுமே பேசணும்னா, இந்த ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையோ தமிழ்லையோ லாங்குவேஜ் பேப்பரில் வேறு இங்கிலீஷ்லையோ மேத்ஸ்லேயோ போட்டு நான் அதில் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஒரு குரூப் 4 மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் டேரெக்டாக சிங்கிள் எக்ஸாம்ன்ற ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்கன்றப்ப நீங்கள் மொத்தம் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்விகளில் ஒரு 15 கேள்வி டக்குன்னு கேட்டாங்கன்னா 60 கேள்விக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேராக இருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்க மாட்டீங்க. அந்த 15 கேள்வி உங்களால் படிச்சுட்டே போயிருக்க மாட்டீங்க. அந்த 60 கொஸ்டின்லேயும் உங்களால் 60க்கு 60 போட முடியாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போன ஒருத்தனால என்ன பண்ண முடியும்னா, அங்கே அந்த 75 கேள்விகளில் அவனுக்கு ஒரு 62 கேள்வியோ 63 கேள்வியோ போட முடியும். இதுதான் 2 பேருக்கும் நடக்கிற வித்தியாசம். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல, 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்கள் பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. யாருமே கரண்ட் அஃபேர்ஸ் எம்டி பண்ணிட்டு போகிறதில்ல. இது முதல் விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் இருங்க அப்படின்றது, படிக்காமல் இருக்காதீங்க அப்படின்றதுக்கு. இன்னொன்று, நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தான் படிக்கிறேன், எனக்கு கரண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மெயின்ஸில் போய் மாட்டிப்பீங்க. மெயின்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரிவர்ஸில் இப்போ கரண்ட்டாக படிங்க, அது இல்லாமல் பேக்கில் உங்களால் எவ்வளோ ரிவர்ஸில் படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இருக்கிறது கரண்ட்டை படிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் அடுத்த வருஷம் ஒரு குரூப் 1 மெயின்ஸோ இந்த வருஷம் எண்டில் வரும் குரூப் 1 மெயின்ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2A மெயின்ஸோ எழுதுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய விஷயம் தான் அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ படிக்காமல் இப்போ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணாம், நான் வேறு எந்த எக்ஸாமுக்கும் படிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் ஒருத்தர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை, அவர் கடைசி ஒரு வருஷத்துக்கு எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றப்ப எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப தோண்ட முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை இப்போலேருந்தே படிச்சுட்டு போயிருங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்போது நம்ம 2 விஷயத்தையுமே சொல்லிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா நிறைய கேட்பாங்க, இல்லை அப்படின்னா கேட்க மாட்டாங்க. நான் உங்களை நம்பி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனேன், எங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கேட்கலன்னு சொல்லி என்னை சொல்லக்கூடாது. அந்த டிஸ்க்ளைமரை நான் கொடுத்துட்டேன். அது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்துக்கலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கேள்வித்தாள்கள் தான் நமக்கு அதுக்கான சாட்சி. ஒரு எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க, ஒரு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அப்போ மேட்ருக்கு வரும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் சரியான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்கிறது சரியான விஷயமா இருக்கும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு சுச்சுவேஷனுக்கு நம்ம டைமுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி பார்த்துப்போம், நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடுக்கல கூட நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம், படிக்கலாம். ஆனால் அது படிக்கிறது கிடையாது. அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம். அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு அதுவும் தெரியல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சரியான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து நோட்ஸ் எடுக்கிறது தான். யூடியூப் வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கலாம், அது ஒன்லைனருக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி எல்லா விஷயமே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதாவது ஒரு யூடியூப் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணவங்கள விட நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு போனவங்களுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்மளால் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. உங்களோட சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன். யூடியூப் பார்த்து நீங்கள் தாராளமாக அட்லீஸ்ட் வீடியோ பார்த்து டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த மந்த்லி மேகசின் படிக்கிறது, இயர் புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மேகசின் அப்போ எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸில் நிறையா அவைலபிள் இருக்கும். நிறைய இன்ஸ்டியூட் போடுவாங்க.
தென் உங்களுக்கு எது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மெட்டீரியல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் மந்த்லி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜனவரி மாதம் எண்டில் ஜனவரி மாதத்துடைய மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதத்துடைய மொத்த கரண்ட் அஃபேர்ஸையும் எடுத்து உங்களுக்கு தொகுத்து எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தமிழ்லையும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பாருங்கள், அதை பார்த்து அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணுங்கள். தேர்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் படிக்கிறது. அப்போ இயர் புக் வாங்கி படிக்கலாம். இயர் புக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஹிந்து தமிழ் மனோரமா இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இயர் புக் போட்டாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விஷயம் தான். அப்போ இதுதான் விஷயம். நம்ம டெய்லி நோட்ஸ் எடுத்துருக்கீங்க, நோட்ஸ் எடுத்தது அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைனா மறந்துடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சார்ந்த பேக்கில் என்ன விஷயம் இருக்குது, பேக்ரவுண்டில் என்ன கேட்க முடியும் அப்படின்றத வச்சு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மணிப்பூரில் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டிருக்காங்க. அப்போ குடியரசுத் தலைவருக்கான ஆட்சிக்கான ஆர்டிகிள் என்ன, அப்போ எந்த மாநிலத்தில் அதிகமாக போட்டிருக்காங்க, எந்த மாநிலத்தில் ஃபஸ்ட்டு போட்டாங்க, எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டிருக்காங்க, அப்போ தேசிய நெருக்கடி நிலை எப்போ போட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அதுலேருந்து பேக்ரவுண்டில் நம்ம எந்தெந்த விஷயம் அதை சப்ஜெக்டோட நம்ம இணைத்து எந்தெந்த விஷயம் எவ்வளோ நம்மளால் இணைத்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டையும் சிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள், படிக்கக்கூடியவங்கள்ட்ட கேளுங்க. எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்த்துருக்கேன். நான் நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன், இயர் புக் படிப்பேன், மந்த்லி மேகசின்ஸ் படிப்பேன். ஸோ எனக்கு எந்த யூடியூப் சேனல் பற்றியும் தெரியல எப்படி போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். 3 மெத்தட் சொல்லியிருக்கோம். 3 மெத்தடுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோ இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தோ நோட்ஸ் எடுக்கிறது. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற கொஞ்சம் லேட் ஆகும், புரியுது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு அது சார்ந்து விஷயங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ ரிவிஷன் பண்ணலாம். செகண்ட், நீங்கள் மந்த்லி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் புக் அப்படின்றது ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். இது 3. அப்போ நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, மந்த்லி மேகசின் படிக்கிறீங்க, இயர் வைஸ் மேகசின் படிக்கிறீங்க. அப்போ 3மே படிக்கிறப்ப நீங்கள் ஒரே விஷயம் தான் திரும்ப படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்லா ரிவிஷன் ஆகி மைண்டில் உட்காந்துருக்கும். கான்செப்ட்டும் உங்களுக்கு நல்லாவே மைண்டில் உட்காந்துருக்கும். 2020-21 படித்த நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கான்செப்ட் ஓரியன்டாக எனக்கு இன்னும் மைண்டில் உட்காந்துருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத படிக்கணும். நிறைய பேர் கேட்டு நீங்கள் எப்படி படிக்கணுன்றது தெரியல அப்படின்றதுக்காக அதற்காக பதிவு செய்யப்பட்ட வீடியோ தான் இது. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடங்களில் எனக்கும் யூஸாக இருக்குது. இப்போது குரூப் 2A மெயின்ஸில் நான் இவ்வளோ சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் குரூப் 2A மெயின்ஸில் 23 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 6 கொஸ்டின் தப்பு பண்ணேன், 17 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ படித்தும் 6 தப்பாச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ படிக்கணுன்றது தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன எழும் அப்படின்னா, நான் எவ்வளோ நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லாஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஜூன் மாதம் எக்ஸாம் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வருது அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இல்லை நீங்கள் இன்னும் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்குங்கிட்டு ஒரு 3 மாதம் தானே இருக்குது. ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லி 3 மாதம் தானே இருக்குது. அதையும் சேர்த்து படிச்சுங்க. அப்போ 2025 படிக்கக்கூடியவங்க 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 2025 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ராவும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கொஞ்சமாக ரிவர்ஸில் போனாலும் பெட்டரான விஷயமாக தான் இருக்கும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சா குடுமி அடித்தா மட்டும் தான் கேட்பாங்க சொல்லுவாங்க. டிஎன்பிசியிலேருந்து கொஷின்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ தைரியமாக நம்பிக்கையோடு படிங்க. கேட்டாங்கன்னா நான் ஒரு கொஷின் எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு கொஷின் எவ்வளோ பேருக்கு முன்னாடி உங்களை கொண்டு போகும். ஒரு கொஷினில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு பின்னாடி போவீங்க அப்படின்றது. ஒரு கொஷினில் வேலையை விட்டவங்க 0.5 மார்க்கில் உங்களுக்கு வேலையை விட்டவங்க அவங்கள்ட்டலாம் கேட்டிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ தெரியும், அதனுடைய வழி தெரியும். உங்களுக்கும் நிறைய பேருக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சு வைங்க. என்ன கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு 1 மணி நேரம் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். பழசு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பழசை படிக்கிறதுக்கு நீங்கள் பேக்கில் போய் அந்த மந்த்லி மேகசின்ஸை டவுன்லோட் பண்ணி அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்தோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணலாம். பெருசாக இருக்க ஒரு 30 பக்கமோ 40 பக்கமோ தான் இருக்கும் மந்த்லிக்கு. ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ஐடியா. நான் ப்ரிஃபர் பண்ணுற ஐடியாவும் இதுதான். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த வகுப்பு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.